வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்தரவாதம் கோராமல் 100 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கும் திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடக்கி வைத்தார். புதுடெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் போன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க வடக்கு ரயில்வே நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் கடலூர் மாவட்டத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிரதமரின் மீனவர் நல ஆதரவு திட்டத்திற்கான இணையதளத்தில் மீனவர்களை பதிவு செய்யும் சிறப்பு முகாம் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்கள் தேவையான இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வாங்க உத்தரவாதம் தராமலேயே 100 கோடி ரூபாய் வரை கடன் பெற ஏதுவாக அரசால் உருவாக்கப்பட்டுள்ள பரஸ்பர கடன் உத்தரவாத திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மும்பையில் இன்று தொடக்கி வைத்தார். மத்திய பட்ஜெட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு வழங்கப்படும் முக்கிய கவனத்தை மேலும் ஊக்குவிப்பதாக இத்திட்டம் அமையும் என்று அவர் கூறினார். இந்தியாவின் முதலீட்டாளர்கள் தற்போது நல்ல லாபம் ஈட்டி வருவதாகவும் இதற்கேற்ற சூழல் நாட்டில் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி துறையை சாதகமான கொள்கைகள் மூலம் அரசு ஆதரித்து வருவதால் இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி 24,000 கோடி ரூபாயை தாண்டி அதிகரித்து வருவதாக நிதியமைச்சர் கூறினார். பாதுகாப்பு உற்பத்தி துறையின் முக்கிய கேந்திரமாக மகாராஷ்டிரா மாநிலம் மேம்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். டெல்லியில் இன்று நில அதிர்வு உணரப்பட்டதை தொடர்ந்து மக்கள் அமைதி காக்குமாறும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நிலைமைகளை அதிகாரிகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக சமூக ஊடகப் பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். பீகாரில் சிவான் மாவட்டம் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் உணரப்பட்டதால் மக்கள் பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியே வந்தனர். ரிக்டர் அளவுகோலில் 4 புள்ளிகளாக இந்த நில அதிர்வு பதிவாயிற்று. ஆயினும் உயிருக்கோ உடைமைக்கோ சேதம் ஏற்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை. வரவிருக்கும் நாட்களில் புதுடெல்லி ரயில் நிலையம் கூட்ட நெரிசல் போன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க வடக்கு ரயில்வே நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதன்படி பிரயாக்ராஜ் செல்லும் எல்லா ரயில்களும் ரயில் நிலையத்தின் 16வது நடைமேடையில் இருந்து இயக்கப்படும் என்றும் பயணிகள் உள்ளே வரவும் வெளியே செல்லவும் ஆஷ்மேரி கேட் வாசலை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான இதர ரயில்கள் புதுடெல்லி ரயில் நிலையத்தின் இதர நடைமேடைகளில் இருந்து இயக்கப்படும் என்றும் ஒரே நடைமேடையில் அதிக எண்ணிக்கையில் பயணிகள் கூடுவதை தவிர்க்க இதனால் ஏதுவாகும் என்றும் ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையே புதுடெல்லி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே போலீஸ் படையினரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எந்த ரயில் எந்த நடைமேடையில் இருந்து இயக்கப்படும் என்பதை இவர்களும் பயணிகளுக்கு எடுத்துக் கூறி வருகின்றனர். பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். நமாமி கங்கே போன்ற திட்டங்களால் உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு கிராமங்களில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றங்களை கும்பமேளாவிற்கு வரும் பக்தர்கள் அறிந்து கொள்ள ஏதுவாக ஸ்வச் சுஜல் கிராம் என்ற பெயரில் முன்மாதிரி கிராமம் ஒன்றை கும்பமேளா பகுதியில் மாநில அரசு அமைத்துள்ளது. ஜான்சி, லலித்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நீர் பற்றாக்குறை எந்த அளவிற்கு நீக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்கும் வகையிலான பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. முன்மாதிரி கிராமத்தை பார்வையிடும் பக்தர்களுக்கு தூய நீர் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இத்தகைய பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய மகா கும்பமேளாவில் பங்கேற்றுள்ள புதுச்சேரி பக்தர்கள் சிலரை அங்குள்ள எமது நிருபர் சந்தித்து பேசுகையில், நான் நந்தகுமார், பாண்டிச்சேரி மாநிலம் சின்ன காலாப்பட்டிலேருந்து வந்திருக்கேன். கும்பமேளா தரிசிக்க வந்துக்கிறேன். இந்த திரிவேணி சங்கமத்தில் நாங்கள் சிறப்பாக குளித்தோம். குளிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் உத்தரப்பிரதேச அரசாங்கம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர்லேருந்து வரேன். நாங்க வந்த இந்த கும்பமேளாங்கிறது மிகவும் பிரம்மாண்டமான ஏற்பாடு. அழகா நம்ம போய் ஸ்நானம் குளிச்சுட்டு வரலாம். போலீஸ் 24/7 நல்ல பாதுகாப்பு, ஆம்புலன்சஸ் டே நைட் ரொம்ப சேஃப்டி, செக்யூரிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. என் பேர் ஜெயந்தி, பாண்டிச்சேரி லாஸ்பேட்ல இருந்து மகா கும்பமேளாக்கு வந்திருக்கேன். ஒரு இடத்துலயும் பண்டாராங்கிற அன்னதான கூடம் இருக்கு. எல்லாருமே அருமையா அவங்கவுங்க தரிசனம் எந்த வேலைக்கு வந்தாங்களோ அழகா குளிச்சுட்டு சாதுக்கள் சன்னியாசிகள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப அழகா போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை ஆண்டு காலத்துக்கு அப்புறம் நம்ம இந்த ஜென்மத்துல இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கோம். நன்றி கூறணும்.
வாரணாசியில் 3ஆம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமத்தின் 3ஆம் நாளில் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் குழு கங்கை கரையில் உள்ள அனுமன் படித்துறையில் புனித நீராடி பழங்கால கோவில்களில் வழிபாடு நடத்தியது. கோவில்களின் கட்டிடக்கலை மகத்துவம் குறித்து, கங்கை நதி படித்துறைகளின் வரலாறு குறித்தும் காசி பண்டிதர்கள் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினர். தொடர்ந்து தமிழக விருந்தினர்கள் அனுமன் படித்துறை அருகே உள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இல்லத்திற்கு சென்று பாரதியாரின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்தனர். காசியில் உள்ள காஞ்சி மடத்திற்கும் இவர்கள் சென்று அதன் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் கலாச்சார பெருமைகளை அறிந்து கொண்டனர். தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையே பல நூற்றாண்டுகளாக ஆழமான தொடர்புகள் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்தி பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnews alert என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கத்தையும், ஏர் நியூஸ் அலர்ட் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் கடலூர் மாவட்டத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். 21ஆம் தேதி கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெற உள்ள விழாவில் பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சுமார் 35,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார். தொடர்ந்து 22ஆம் தேதி வேப்பூர் வட்டம் திருப்பெயர் பகுதியில் நடைபெற உள்ள பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள இருப்பதாக தமிழக வேளாண் துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் இன்று கடலூரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முதலமைச்சரின் வருகைக்கான ஏற்பாடுகளை முன்னதாக அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு CP ஆதித்யா செந்தில்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் L. முருகன் இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களுக்காக தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். தமிழ் மக்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் 3 ஆண்டுகளாக காசி தமிழ் சங்கமம் நடத்தப்படுவதே இதற்கு சான்றாகும் என்றும் கூறினார். இதற்கிடையே திரிபுரா ஆளுநர் திரு நல்லு இந்திரசேனா ரெட்டி இன்று ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமரின் மீனவர் நல ஆதரவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சலுகைகளை மீனவர்கள் பெற ஏதுவாக இதற்கான டிஜிட்டல் இணையதளத்தில் மீனவர்களை பதிவு செய்யும் சிறப்பு முகாம் அரியாங்குப்பம் பர்வதவர்த்தினி மீனவர் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ஏராளமான மீனவர்கள் இதில் கலந்து கொண்டு இணையதளத்தில் பெயர் பதிவு செய்து கொண்டனர். மீனவர்கள் சிறு குறு தொழில் புரிய தேவையான வங்கிக் கடனையும் இதன் மூலம் பெற முடியும் என்றும் புதுச்சேரி அரசின் மீன்வளத்துறை துணை இயக்குநர் திரு ராஜேந்திரன் தெரிவித்தார். புதுச்சேரியில் இத்தகைய பெயர் பதிவு முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றும், இது அல்லாது பொது சேவை மையங்களிலும் மீனவர் பதிவு பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். திரு ராஜேந்திரன் மேலும் கூறுகையில், தேசிய மீன்வள டிஜிட்டல் தளம், அந்த தளத்துல மீனவர்கள் அனைவரும் அவங்கள பதிவு செஞ்சுக்கணும். இந்த தளத்துல பதிவு செய்யும் போது இதோடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இது அனைத்து விதமான மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து சலுகைகளும் தளத்துல பதிவு செஞ்சாதான் அதுல பயனாளியா அடைய முடியும். வங்கிக் கடன் பயன்பெறத்துக்கு இந்த ஒரு தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்துல அவங்களுடைய என்ரோல்மெண்ட் மிக மிக முக்கியம். இதுக்கு இப்ப என்ரோல்மெண்ட்டுக்கு என்ன முக்கியமான ஆவணங்கள் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா, அவங்களோட மொபைல் எண், அப்புறம் ஆதார், அவங்களோட வங்கி கணக்கு புத்தகம், இது 3 கொண்டு வரணும். இந்த தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்துல பதிவு செய்யறதுக்கு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே என 4 பிராந்தியங்களிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்தரவாதம் கோராமல் 100 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கும் திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடக்கி வைத்தார். புதுடெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் போன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க வடக்கு ரயில்வே நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் கடலூர் மாவட்டத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிரதமரின் மீனவர் நல ஆதரவு திட்டத்திற்கான இணையதளத்தில் மீனவர்களை பதிவு செய்யும் சிறப்பு முகாம் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.